வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 10 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அந்த 10 பாயிண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். இதில் முதல் விஷயம் என்னென்னா ஆர்கனைஸ். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச ஒரு இடத்துல நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு அனலைஸ்க்கு நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி அவங்க கோலுக்கு என்ன விஷயம் பண்ணணுன்ற மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன். அதாவது நம்ம மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறது, இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேக்கிங் ஆக்ஷன். அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிளான் போடுவோம், ஆக்ஷன் பிளான் போடுவோம், எல்லாமே எழுதி வைப்போம். ஆனால் இமீடியட்டாக நம்ம எடுக்காததுக்கு ஒரு 100 காரணம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த காரணம் சொல்லிக்கிற டைமில் அவங்க அந்த ஆக்ஷனை வந்து எடுத்துருவாங்க. ஸோ வாட் எவர் அவங்க பிளான் பண்ணாங்க, இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கேர். அதாவது யூஸ்வலாக எல்லாருமே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும், நம்மளுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பர்சனல் கேரும் எவ்வளோ முக்கியன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட டயட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஹைஜீனாக இருக்கிறோம், இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸ் இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒன்லி ஃபார் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிடையாது. அதாவது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு ரூட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிராட்டிடியூடோட செல்ஃப் டாக்கு, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்காக நன்றி உணரும் போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் வந்து அந்த கிராட்டிடியூடான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த 6வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங். அதாவது சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களோட தாட், அதாவது அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்கும். அவங்க எப்போவுமே வந்து ஒரு கொலாபரேஷன், டீம் ஒர்க் இதில் தான் வந்து ரொம்ப ஆர்வத்தை காட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து ஈவெண்ட்ஸ் பற்றி அதை பற்றி ஏதாவது நம்ம பேசிகிட்ருப்போம். நம்ம ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவங்கெல்லாம் வந்து ஒரு புது புது இன்னோவேஷன், புது புது ஐடியா, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்தால் அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸை வந்து எப்போவுமே வந்து அவங்க ஷேர் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு தெரியும் நெட்வொர்க்கிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. தாமஸ் கார்லி என்ன சொல்கிறாங்கன்னா 79% ஆஃப் வெல்தி பீப்புள் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 5 மணி நேரமாவது இந்த நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த ஒரு பழக்கத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோகலிட்டி. அதாவது சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ பணம் வச்சுருந்தா கூட அவங்க வந்து அவங்களோட பணத்தை வந்து எப்படி சரியான விதத்தில் வந்து செலவு பண்ணணும், சரியான விதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க வந்து தேவையில்லாமல் இந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணுறது, அது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவங்களோட பணத்தை வந்து அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம், திடீர்னு வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ அது யோசிக்காமல் கூட போயிட்டு டக்குன்னு நம்ம எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் வாங்கும்போது கூட ஹவு மெனி ஹவர்ஸ் நம்மளோட ஒர்க் எஃபோர்ட் போட்ட அப்புறம் இந்த ஒரு அமௌண்ட் நம்மளால் சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த 8வது பாயிண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏர்லி வேக்கப். அதாவது சீக்கிரமாக ஏஞ்சிட்டு நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம உலகத்தில் இருக்கிற 99% எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு ஹேபிட் ஏர்லி ரைசிங் தான். ஸோ நீங்கள் என்றைக்கு வந்து சீக்கிரமாக எழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்காக ஒரு தனியாக ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடைக்கும். அதற்கப்புறம் இந்த 2 மணி நேரத்தில் என்னோடய இலக்குக்காக நான் என்ன செய்யணும், எந்த விஷயம் நான் செய்யாமல் இருந்திருக்கிறேன், ஏன் என் லைஃப் இன்னும் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்சனல் டைம் கிடைக்குது. ஸோ ஏர்லி ரைசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று.
அடுத்தது வந்து ஷேரிங்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு சர்க்கிள் தான், ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டட் ஆகி தான் இருக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் ஒரு மனுஷன் வந்து வெற்றி அடைஞ்சு ஒரு ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குன்னும் போது அவங்க வந்து இந்த சேரிட்டிக்கு, ஆர்ஃபனேஜுக்கு இதெல்லாம் கொடுக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி பாயிண்ட், 10வது பாயிண்ட், ரீடிங் எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஏன் ரீட் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்களோட வாழ்க்கையோட ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, அந்த வாழ்க்கையில் அவங்க என்னென்ன விஷயங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கும் போது அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு வேலை பண்ணுறோம், சரி இந்த இடத்துலேருந்து நான் எப்படி மூவ் ஆகிட்டு வர்றது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அந்த புக்கு நம்மளுக்கு வந்து தரும். அதே மாதிரி பல சமயங்கள் வந்து நம்ம ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருப்போம், ரொம்ப வந்து ஒரு மனச்சிதைவு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நண்பர்கள் எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் நல்ல புத்தகம் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். அது உங்களுக்கு என்ன எனர்ஜி வேணுமோ, என்ன பாசிட்டிவான வார்த்தைகள் வேணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு தரும். ஸோ கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே ஹேபிட்ஸ்ன்றது இருக்குது. யாருக்கு நல்ல ஹேபிட்ஸ் இருக்கோ அவங்க வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறாங்க, யாருக்கு பேட் ஹேபிட்ஸ் இருக்கோ அவங்க வந்து அதே நிலையில் இருக்கிறாங்க. ஸோ ஹேபிட்ஸுன்றது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் எந்த விதமான ஹேபிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10 ஹேபிட்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து நம்ம பண்ணணுன்ற ஒரு மனநிலையில் இருப்போம். இன்னிலேருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நன்றி, வணக்கம்.